என்கிட்ட ஏன் போய் சொன்னீங்க? நான் போய் சொன்னேனா? புரியல, என்ன சொல்ற நீ? உண்மையை சொல்லுங்க. இந்த உண்மை என்ன சொல்லணும் தெளிவா சொல்லு. என் அம்மாவோட கடை நீங்க சொல்லிதான் திரும்ப வந்துச்சா? ஆமா சீதா, உனக்கு தான் தெரியுமே. இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு போய் கார்ப்பரேஷன் கமிஷனர் கிட்ட கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் கடையை திரும்ப கொண்டு வந்து வச்சாங்க. நீ என்ன புதுசா கேக்குற? உங்களாலதான் வந்துச்சு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் தான் சீதா எல்லாம் முயற்சி பண்ணேன். வேற யாரும் இன்ஃபுளுன்ஸ் இவ்வளவு யூஸ் பண்ணி கடையை திரும்ப கொண்டு வந்து வச்சிருக்க முடியும். அதனால தான் ஆக்ஷனே எடுத்திருக்காங்க. சும்மா போய் சொல்லாதீங்க. கமிஷனரோட வைஃபை நான் பார்த்தேன். அவங்க எல்லாம் உண்மையை சொல்லிட்டாங்க. என்ன உண்மை? கமிஷனர் வைஃப் நீ எங்க பார்த்த? ஸ்ருதியோட ஹோட்டல் ஓபனிங்க்கு போயிருந்தேன். அப்ப அவங்களும் வந்தாங்க. சீதா, நானும் ட்ரை பண்ணேன். உங்க மாமாவும் ட்ரை பண்ணிருப்பாரு போல இருக்கு. நான் கொடுத்த லெட்டரை வச்சுதான் உங்க கடை கொண்டு வந்து வச்சாங்கன்னு நினைச்சேன். இப்ப அதுக்கு என்ன பண்றது? இப்ப நான் என்ன சொல்லணும்? வேண்டாங்க, ஒருத்தவங்க வேலையை இழிவா பேசாதீங்க. அந்த டிரைவர் கூட தான் என் வேலையை பத்தி இழிவா பேசிட்டு இருக்கான். நான் அவனை சொன்னா தப்பா? அங்க அம்மா கடை திரும்ப வரணும்னு நானும் உண்மையா தான் ட்ரை பண்ணேன். ஆனா அந்த கடை திரும்ப வந்தது மாமாவால தான். தெரியும், அவனாலதான் எல்லாமே நடக்குது. மாமா தான் பெரிய ஹீரோ. போதுமா? இப்ப எதுக்கு கத்துறீங்க? நான் என்ன ஏதுன்னு நடந்ததுதானே கேட்டேன். நீ என்ன எதுன்னு கேட்ட மாதிரி தெரியல. அந்த முத்துவ ஹீரோ மாதிரி நினைச்சிட்டு இருக்க, என்ன ஒரு ஜோக்கர் மாதிரி நினைச்சிட்டு இருக்க. ஏன்னா என்னால முடியாத ஒரு விஷயத்தை அவன் பண்ணிட்டான்னு என்ன குறைச்சு பாக்குற. நான் ஏன் அப்படி இல்ல? இதெல்லாம் உனக்கு புரியாது. நான் நேர்மையா தான் ட்ரை பண்ணேன். அவன் காசு கொடுத்தானோ இல்ல போய் மிரட்டினானோ, எந்த வேலையை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாதா? ஒரு நாளைக்கு எத்தனை அக்யூஸ்ட் பாக்குறேன். இப்ப யார் அக்யூஸ்ட்னு சொல்றீங்க? நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இல்ல, என் மாமாவை தானே சொன்னீங்க. அப்படியே இருக்கட்டும். ஏன் நான் என்ன பொய்யா சொன்னேன்? அவர் அப்படி தானே. அவனுக்கா நீ எதுக்கு சப்போர்ட் பண்ற? இப்ப எதுக்கு இந்த மாதிரி கோவப்படுற? என்ன எங்க மாமாவை அவன் இவன் சொல்றீங்க? இனிமே என் முன்னாடி அப்படிலாம் பேசாதீங்க. உங்கள மாதிரி அவரும் நல்லவர் தான். மரியாதை கொடுக்குற அளவுக்கு உன் மாமா ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. அவனால ஏன் கூட கம்பேர் பண்ணாத. நான் போலீஸ், அவன் சாதாரண டிரைவர், அதுவும் ஒரு ரவுடி. அவன் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது நான் மரியாதை கொடுக்கறதுக்கு. எனக்கு அவர் பெரிய ஆள் தான். எங்க குடும்பத்துக்கு அவர் எவ்வளவு பண்ணிருக்கான்னு தெரியுமா? உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஷூல தூசி பட்டுருச்சு. மாமா பத்தி நீ பேசும்போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அவனும் இதே மாதிரி தான். என் காலில் இருக்கிற தூசிக்கு அவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு பேசிட்டு அவனை போய் உங்க அக்கா கல்யாணம் பண்ணாங்க பாரு. அவங்களுக்கும் அறிவில்ல. இப்ப எதுக்காக என் அக்காவை எடுக்கிறீங்க? பாரு சீதா, நீ அந்த